மக்கள் மனதில் என்றும் நீங்கா இடம் பிடித்த நடிகை ஆச்சி மனோரமா. காமெடி என்றால் நடிகர்கள் மட்டும்தான் என்ற நிலையை முதலாக மாற்றி பெண்களாலும் காமெடியில் கலக்க முடியும் என நிரூபித்தவர் மனோரமா. கோபிசந்தா என்ற இயற்பெயர் கொண்ட இவர் 1943ஆம் ஆண்டு மே 26ஆம் தேதி மன்னார்குடியில் தந்தை காசி கிழார்குடையார் என்பவருக்கும் தாயார் ராமாமிர்தம்மாள் என்பவருக்கும் மகளாக பிறந்தார். ஆரம்ப வாழ்க்கையில் வறுமை மற்றும் குடும்ப பிரச்சனை காரணமாக தாயாருடன் காரைக்குடி அருகிலுள்ள பள்ளத்தூர் என்ற இடத்தில் குடிபெயர்ந்தார். ஒரு காலகட்டத்தில் அவரது அம்மாவிற்கு இரத்தப்போக்கு ஏற்படவே தன்னுடைய பள்ளி படிப்பை பாதியிலேயே முடித்துக்கொண்டு ஒரு பண்ணையார் வீட்டில் குழந்தையை பார்த்துக் கொள்ளும் வேலைக்கு சேர்ந்தார். நாடகத்துறை அவரது ஊரில் அந்தமான் காதலி என்ற நாடகத்தை அரங்கேற்றினார்கள். அதில் பெண் வேடம் அணிந்து சரியாக நடித்து பாடினார் என்பதால் மனோரமாவை அதில் நடிக்க வைத்தார்கள். அந்த நாடகத்தில் இவருடைய பாட்டையும் குரல் இனிமையையும் நடனத்தையும் பார்த்த அனைவரும் இவரை வெகுவாக பாராட்டினார்கள். இதனைத் தொடர்ந்து பல நாடகங்களில் நடிக்கத் தொடங்கிய அவர் நாடக உலக ராணி என்று போற்றும் அளவிற்கு உயர்ந்தார் மனோரமா. நாடகத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போது 2 பட வாய்ப்புகள் வந்து அதில் ஒப்பந்தம் ஆகி சில காரணங்களால் அந்த படங்கள் நின்றது. இதனால் மனமுடைந்து இருந்த மனோரமா கவிஞர் கண்ணதாசன் 1958ஆம் ஆண்டு தயாரித்த மாலையிட்ட மங்கை என்ற படத்தில் நகைச்சுவை நடிகையாக சினிமா துறையில் அறிமுகப்படுத்தினார். முதல் படத்தில் நடித்த பிறகும் பல நாடகங்களில் நடித்து வந்த அவர் களத்தூர் கண்ணம்மா, கொஞ்சம் குமரி, பாலம் பழமும், பார் மகளே பார், திருவிளையாடல், அன்பே வா, தில்லானா மோகனாம்பாள், சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை, எதிர் நீச்சல், கலாட்டா கல்யாணம், 1000 போய், பட்டிக்காடா பட்டணமா, காசேதான் கனவுளடா எனத் தொடர்ந்து பல வெற்றி படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் தனக்கென தனி இடம் பிடித்தார் மனோரமா. சுமார் 1000க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து உலக சாதனை கின்னஸ் புத்தகத்தில் தன்னுடைய பெயரை பதிவு செய்து சாதனை படைத்தார் மனோரமா. அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா மற்றும் ஆந்திர மாநில முதல்வர் என்டிஆர் என 5 பேருடனும் நடித்த பெருமை மனோரமாவிற்கு மட்டுமே உள்ளது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி, சிங்களம் என பல மொழிகளில் நடித்து முத்திரை பதித்துள்ளார். சபா நாடக குழுவில் நடித்து கொண்டிருந்த பொழுது அந்த நாடக குழுவில் முக்கிய பொறுப்பில் இருந்த எஸ்.எம். ராமநாதன் அவர்கள் மனோரமாவை காதலித்தார். அதன் பிறகு அவருடைய காதலை மனோரமா ஏற்றுக்கொண்டதால் திருச்செந்தூரில் உள்ள முருகன் கோவிலில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு பூபதி என்ற மகன் உள்ளார். 1988 புதிய பாதை திரைப்படத்திற்காக சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருது பெற்றார். 2002 மத்திய அரசால் பத்மஸ்ரீ விருது பெற்றார். 1000 திரைப்படங்களுக்கு மேல் நடித்ததற்காக கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றார். மலேசிய அரசிடம் இருந்து டத்தோ சாமுவேல் சரித்திர நாயகி விருது பெற்றார். கேரள அரசின் கலா சாகர் விருது பெற்றார். சினிமா எக்ஸ்பிரஸ் விருது, சிறந்த குணச்சித்திர நடிகைக்காக அண்ணா விருது, என்எஸ்கே விருது, எம்ஜிஆர் விருது, ஜெயலலிதா விருது என பல்வேறு விருதுகளை தமிழ்நாடு அரசு அவருக்கு வழங்கி கலரவித்தது. பல சாதனைகளை புரிந்து நடிகைகளுக்கு ஒரு உதாரணமாக இருந்த நடிகை மனோரமா அவர்கள் 2015ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி உயிரிழந்தார். இது போன்ற வீடியோக்கள் பார்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள்.